கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 10:3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால ஒரு காலம் விடமாட்டார். அல்லேலூயா. நீதிமான் யார்? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கிற அவருடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அனைவருமே நீதிமான்கள் சொல்றார். மிருகமன் செய்ய அழக போடுவார், நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான் நான் சொல்லி. ஆகவே இந்த நீதிமான் பசினால் என்ன பண்ண மாட்டாராம்? மருந்து விட மாட்டார். சாலமோன் ஞானியுடைய தகப்பன் கூட சொல்றாரு, சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் இருக்கிறேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தீர்ந்தது நான் காணவில்லைன்னு சொல்றார். உண்மைதான், 100% உண்மை. இதுக்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகாபுடைய ராஜா காலத்தில் 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய நீதிமானாகிய எலியாவை கைவிட்டாரா? பசினால் மருந்து விட்டாரா? நோ. நாம் விரும்பத்தகாத ஒரு பறவை, நம்மிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு பறவை, காகம். இந்த காகத்தை வைத்தே ஆண்டவர் பகலில் காலையில் இறைச்சியும் ரொட்டியும் கொண்டாந்து கொடு சாப்பிட்டு கேரித்து ஆற்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தார். இந்த ஆறு கூட தண்ணி வற்றி போயிடுச்சு. அதுக்கு பிறகு சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். ஒரு ஏழை விதவை, அங்கே நிலைமை பிடி மாவு, அவளும் மகனும் சுட்டு சாப்பிட்டு சாக போகிற நிலைமை, இறகு பொறுக்கி இருக்கிறாங்க. தண்ணி கேட்குறாரு, தண்ணி மாத்திரல ஒரு அப்பம் சுட்டு கொடுன்னு சொல்லி பாருங்க. அப்பம் சுட்டு கொடுத்த போது பஞ்சம் தீர்வு வரைக்கும் அந்த விதை வீட்டில் மாவு எண்ணெய் குறையலை. அப்போ பாருங்கள், இதுலேருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம், நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டார். அதுதான் மளிகையில் சொல்லும்போது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கன்றுகளை போல வளருவீர்கள் இல்லையா? ஆகவே நாம் நீதிமானாக இருந்து வாழும்போது நிச்சயமாக நம்முடைய சந்ததியை பசியினால் வருந்த விட மாட்டார். உண்மை. ஆகவே அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியது மாத்திரம் அதில் செயல்படுவோம். நிச்சயமாக நம்ம இந்த வசனம் பிரகாரம் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு ஒரு நல்ல உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை கடைபிடித்து வாழ, செயல்படுத்தி வாழ உதவிச்சு. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.